சுடர்மணி ஜட்டிகள் டாய். இந்த ஆட் மட்டும் உனக்கு கிடைச்சது செம்ம லக்கு. நடிச்சு பாரு, மவுண்ட் ரோட்ல வினாயில் ஹோர்டிங். நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 20-60 சைஸ். சான்ஸே இல்ல. நீ வந்து வெல்கம் பேக் பிஎம் மீட்டிங் ஆர்மி. நம்ம நீங்கள் என்ன பார்க்க போனால் நீங்கள் ப்ரைவியூவில் பார்த்தீங்களே அந்த மாதிரி ஒரு HDR CC நம்ம capcut அப்ளிகேஷன் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஒரு VPN இன்னொன்று capcut. VPN வந்து நீங்கள் எந்த VPN வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த VPN தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனாலும் உங்களுக்கு நிறைய VPN கிடைக்கும். அதில் எந்த VPN வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த VPN டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கனெக்ட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த VPN கனெக்ட் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் பர்டிகுலராக உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து கிங்டோன் அந்த ஸ்டேட் கண்ட்ரியோட VPN கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இல்லை வீடியோ வந்து இப்போ நான் இன்புட் பண்ண போகிறேன். நான் வந்து வீடியோ தான் HDR பண்ண போகிறேன். அதில் வந்து வீடியோ வந்து நான் இன்புட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்புட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ வந்து இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற எண்ட் கேப் வந்து இது பண்ணுறேங்க, டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் இப்போ வந்துருக்கும். ஓகே, இது நார்மல் எஃபெக்ட். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து எஃபெக்ட் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு வீடியோ எஃபெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிவிட்டு காமிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த காமிக் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இப்போ நான் போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காமிக் ஆப்ஷன் உள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா BNY காமிக்குன்னு இருக்குல்லையே, அதை இன்புட் பண்ணிக்கோங்க. இதுதான் அது. இது இன்புட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேங்க. அந்த வீடியோ எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி எஃபெக்ட் உள்ளே போயிட்டு வீடியோ எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு பேசிக் வந்துடுங்க. இதில் வந்து நம்ம பேசிக்கில் தான் நம்ம போய் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் வந்து ஆட் பண்ண முடியும். இதில் வந்து பிளர்னு ஒரு எஃபெக்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அந்த பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பிளர் எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இது அந்த வீடியோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மேலே ஏரோ மார்க் இருக்குல்லையா, அதை வச்சு கிளிக் பண்ணி இந்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. திரும்பி பேக் வந்துடுங்க. பேக் வந்துன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காமிக் இருக்குல்ல, அது ரீப்ளேஸ் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அது கீழே திரும்பி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீனோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீனோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஆப்ஷன். அது கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக அந்த லென்த்து வீடியோ கொடுத்ததில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதால அந்த ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்ட் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு இது வந்து இந்த எஃபெக்ட் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 75-85 வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துட்டு இந்த ரெண்டுமே டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஓவர்லே ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் ஓவர்லே கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இது கிளிக் பண்ணல காமிக்க, அதை ஆட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஃபிங்கரால் ஜூம் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஜூம் ஆகும். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா பர்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பர்ன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 70 ஒரு 60 வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 60 வச்சுக்கிறேன். இப்போ 60 வச்சுட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னே வீடியோக்கும் இப்போ எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. இப்போ திரும்ப வந்து நம்ம ஆட் ஓவரில் கொடுத்து நம்ம இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு நீனோ இது ஆட் பண்ணலையா, அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கணும். இப்போ அது வந்து நான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். திரும்பி இதில் வந்து ப்ளஸ்ஸில் போயிட்டு திரும்பி லாஸ்ட்டில் போயிட்டுன்னா டோஜோன்னு இருக்கும். டோஜோன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சூப்பராக. இப்போ வந்து இது வந்து ஒரு HDR CCயில் உங்களுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். இது வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஆட் மட்டும் உனக்கு கிடைச்சது செம்ம லக்கு. நினைச்சு பாரு, மவுண்ட் ரோட்ல வினாயில் ஹோர்டிங், நீ ஜட்டியோட நிக்கிற மாதிரி 20-60 சைஸ். சான்ஸே இல்ல. நீ வந்து ஃபீல் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த HTR சிசி எவ்வளோ சூப்பராக ஆட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ பார்த்தோன்னா ஈஸியாக வந்து இல்லை நீங்கள் அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் வேணால் செக் பண்ணி முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்துச்சுன்னு நான் இது கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது எஃபெக்டில் இருக்குது, இது வந்து எஃபெக்ட் இல்லாது. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து HTR ப்ளஸ் இது நார்மல், இது HTR இது நார்மல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா அந்த ட்ரிம் பண்ணதில் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பேக் வந்து மேலே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் எந்த குவாலிட்டியில் இன்புட் பண்ணுறீங்களோ அந்த குவாலிட்டி வச்சிங்கன்னா வந்து இது உங்களுக்காக இப்போ 4Kயில் வந்து நான் இன்புட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து எல்லாமே ஹையில் வச்சுட்டு மேலே ஏற மார்க் இருக்கு இல்லையா, அதை வச்சு கிளிக் பண்ணால் ஓகே. இந்த ஏற மார்க் கிளிக் பண்ணோம் இந்த வீடியோ வந்து எனக்கு எந்த எக்ஸ்போர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் நம்ம எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.